ஆள் இல்லை காட்டுக்குள்ளே மீன் பிடிக்க வந்த மாதிரி தண்ணி இல்லை குளத்துக்குள்ளே நாங்கள் வந்து மீன் பிடிக்க வந்திருக்கோம். பாசியெல்லாம் அரை மட்டத்துக்கான மாதிரி ஆகி போச்சு. வலை போட்டிருக்காங்க. மீன் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. எங்கள் ஆள் இறங்கி பார்க்க போகிறாராம். மீன் கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். என்னங்க மீன் ஒன்றுங்களும் பிடிச்சிருங்க. பம்மாத்தான் இறங்கி போறிய. இறங்கிய பம்மாத்துக்கு ஏற்ற மாதிரி 2 மீனாவது. 2 மீன் இல்லை, 1 மீன் கிடச்சா கூட போதும். அவனு பார்த்து 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 ஆழம் உண்டா? ஆழமே இல்லையா? எங்கள் மாமா முன்னாடி அடிக்கடி இந்த குளத்துக்கு வரோம். இந்த குளத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பொட்டை குளம். பொட்டை குளம் இதுன்னா கடுகு குளம் எங்கே இருக்குன்னு கேட்பீங்க. யார் அப்படி இப்படி வச்சிருக்காவ. நாங்கள் இந்த தோட்டம் என்ன தெரியுது பார்த்தீங்களா? இந்த தோட்டத்தில் தான் எங்கள் மாமா வந்து வாழையெல்லாம் நட்டு அப்பப்போ கொலை வெட்டி கொண்டு வருவாங்க. இப்போ வந்து மாமா பருவம் பார்க்குறதெல்லாம் நடத்திட்டாங்க. ஸோ வாழையெல்லாம் வெட்ட முடியாது. தோட்டத்தை பார்த்துக்கோங்க. ஒரு காலத்தில் வாழைக்குலை வெட்டி எடுத்த தோட்டம். பொந்துக்குள்ளே பாம்பு இருக்குமா? பொந்துக்குள்ளே பாம்பு இருக்குமா? மீன் எங்கெல்லாம் தேடியாவன்னு பாருங்க. மீன் பிடிக்க வந்தது தப்பா போச்சு நண்பர்களே. ஒரு மீன் கிடைக்கல. இறங்கி தொழிக்குள்ள தொலாவனாதான் வச்சோம். நானும் ஒரு மீனாவது பிடிச்சிருவாருன்னு பார்த்தேன். ஒரு மீன் பிடிச்சாருல. ஏமாற்றத்தோடு கிளம்புகிறோம். மீன் கிடைக்கவில்லை. அதனால நாங்கள் ஏமாற்றத்தோடு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஆனால் முன்னாடி நிறைய மீன் கிடைக்கும் பார்த்துக்கிடுங்க. எங்கள் மாமாவும் சாக்கு நிறைய கொண்டு வருவார். இப்போ எங்கள் மாமாவுக்கு கொஞ்சம் முடியலை, அதனால் மீன் பிடிக்க வர்றதில்லை. நான் இவங்களை நம்பி மீன் பிடிக்க வந்தாச்சுன்னா இதுதான் நிலமை போச்சு. ஆற்று மீன் குளத்து மீன் பிரியர்கள் நீங்கள் யாராயினும் இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணவும். இந்த வாட்டி குளத்து மீன் ஒன்று கூட ஒழுங்காக கிடச்சல. ஆற்று மீன் ஆனால் நிறைய கிடச்சி.